கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் சங்கீதம் 23 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பிரியமான தேவ ஜனமே, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீது கர்த்தருடைய பாதுகாப்பை கொண்டாடி கொண்டிருப்பதை தெளிவாக நமக்கு புரிகிறது. எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கில நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது அவர் மரணத்துக்கு பயப்படவே இல்லை. காரணம், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அவர் கர்த்தரோடு கூட அவர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் கூட அவரோடு கூட இருப்பதை அவர் தெளிவாக சொல்கிறபடினால்தான், அவர் நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பபடினால்தான் அவர் சொல்கிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிரியமான தேவச்சனம். பாருங்க, அந்த நாட்களிலே தாவீது நாட்களிலே மேய்ப்பர்கள் இந்த ஆடுகளை நடத்தும் பொழுது அவர்களிடத்திலே ஒரு கோலும் தடியும் இருக்கும். இந்த கோலை பார்க்கும் பொழுது இந்த துஷ்டமிருகங்களிலிருந்து இந்த ஆடுகளை காப்பாற்றுவதற்காக இந்த கோலை வைத்துதான் அந்த துஷ்டமிருகங்களை அவர்கள் அடித்து சாகடிப்பார்கள். இந்த தடியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஒருவேளை இந்த ஆடுகள் ஏதாவது ஒரு இடத்துல சிக்கி கொண்டிருக்கும் பொழுது, மலைப்பகுதியிலே சிக்கி கொண்டிருக்கும் போது இந்த தடி எப்படி இருக்கும் என்றால் ஒரு பெண்டாக இருக்கும். அதை வைத்து அவைகளை இழுப்பார்கள், அதாவது காப்பாற்றுவார்கள். அதே போலதான் பிரியமான தேவச்சனமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். எப்படியாக இந்த கோலும் தடியும் ஒரு ஆயுதமா இருக்கிறதோ, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம இந்த மரண ஆக்கினிலிருந்து, நரக ஆக்கினிலிருந்து தப்பிக்க வைக்க அவர் ஒரு அருமையான ஆயுதமா இருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், நீர் என்னோடு கூட, அதாவது நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிறார். அதே போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரம் 20 வசனத்தை நாம வாசிக்கும் போது, உலக முடிவு பரியந்தும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகினால நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது எந்த ஒரு துஷ்டம் இருக்குமோ, எந்த ஒரு பிசாசோ, எந்த ஒரு நரகாக்கினியோ நம்மை அணுகாது. காரணம், அவர் வாக்கு பண்ணினபடி நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருக்கிறார். பிரியமான தேவஜனமே, யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரம் 28 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நமக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகையினால நாம் அவருக்குள்ள ஆடுகளா இருக்கிறபடினால ஒருவரையும் அவரிடத்திலிருந்து பிரிக்கவே முடியாது. அவரிடத்திலிருந்து யாருமே நம்மை பறித்துக் கொள்ளவே முடியாது. காரணம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இப்பேற்பட்ட அருமையான ஒரு வாய்ப்பு தாவீது எப்படியாக தேவனுடைய பாதுகாப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறாரோ, அதே போலதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நரகாக்கினிலிருந்து தப்பித்தார் என்று சொல்லி நாம கூட கொண்டாட வேண்டிய ஒரு காரியத்தில் நாம் இருக்கிறோம். ஆகினால நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமென்.